அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். சகல சௌபாகியங்களும் அருளும் மகாலயபட்சம். இந்த மகாலயபட்ச நாளில் நம் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு விருப்பமான பொருட்களை வைத்து நம் வழிபாடு செய்யும் பொழுது அபரிமிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த மகாலயபட்சம் 15 நாட்களும் நாம் அவர்களை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதிரியான பலன்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும். சாதாரண பலன்கள்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாட்களுமே நாம் வழிபாடு செய்யும் போது ஒவ்வொரு நாட்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கு. அப்படி என்னென்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நாட்களை நீங்க கண்டிப்பா தவற விட்டுறாதீங்க. மிக முக்கியமான நாள் வழிபாடு செய்வதற்கு. தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலயபட்ச அமாவாசை இருக்குது. அமாவாசைக்கு 15 நாட்களுக்கு முன்னதாகவே மகாலயபட்சம் தொடங்கிவிடும். மகாலயம் என்பதற்கு பெரிய கூட்டம்னு அர்த்தம். பட்சம் என்பது 15 நாட்கள் அப்படின்ட்டு பொருள். மகாலயபட்சம் அப்படின்னு இந்த வார்த்தைக்கு. இப்போ மகாலயபட்ச காலம் இந்த 2024 எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரை இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னோர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளில் இதுவும் ஒன்று. எந்த அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எந்த தேதின்னு 15 நாட்களும் எந்த தேதின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 18/9/2024 இந்த தேதியிலிருந்து 2/10/2024 இந்த தேதி வரைய நாம் அவர்களுக்காக கண்டிப்பாக விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். மறைந்த நம் முன்னோர்களுக்கு பித்ருலோகத்தில் இருந்து 15 நாட்களுக்கு முன்பாகவே நம் இல்லத்தில் வந்துருவாங்க. அந்த காலம்தான் மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மகாலயபட்சம் என்கிறது புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் வரும் பிரதமை திதி. அதிலிருந்து புரட்டாசி மாத அமாவாசை வரை நீடிக்கும். இந்த அமாவாசை என்பது நம் முன்னோர்களை நினைத்து திதி கொடுக்கிறது, அவர்களை நினைத்து தர்ப்பணம் செய்கிறது. அவர்களுக்காக நாம் விரதம் இருந்து படையல் போட்டு காகத்திற்கு சாப்பாடு வைத்து நாம் அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். மிக முக்கியமான தினம் இது. ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை தினம் வருது. அந்த தினங்கள்லையும் பல பேரும் முன்னோர்களுக்காக நினைத்து தர்ப்பணம் கொடுத்து இந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலயபட்சத்தில் பிரதமை தொடங்கி அமாவாசை வரையான 15 நாட்களும் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்போது அனைத்து முன்னோர்களையும் நினைவு கூறி அவர்களோட பெயர்களை சொல்லி நாம் வழிபாடு செய்யும்போது நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். இப்போ புனித நீர்நிலைகளில் சென்று நீராடி முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதோடு அந்த 15 நாட்களுமே நம்மளால் முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு பசி போக்க உணவு, படிக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நோட்டு புத்தகம், உடைகள் ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்கலாம். இப்போ முடிஞ்ச அளவுங்களுக்கு புதிய ட்ரெஸ்ஸு நம்ம வாங்கி கொடுக்கலாம். முன்னோர்களை இதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நமக்கு ஆசிலாம் வழங்குவாங்க. இப்படி பித்ரு சாபம் இருந்தால் அது விலகி வாழ்க்கை ஒளிமயமாகும். இந்த மகாலயபட்சத்தில் இந்த மாதிரி நாம் கடமைகள் செய்யும் போதெல்லாம் நல்ல மாற்றம் நமக்கு வரும் வாழ்க்கையில். இப்போ பொதுவாகவே ஒவ்வொரு அமாவாசை என்று நம் முன்னோர்களுக்காக செய்யும் தர்ப்பணம் யமலோகத்தில் அரசனான யமதர்ம ராஜாவின் கைகளுக்கு சென்றடையும். அவர்தான் நம் முன்னோர்களை அழைத்து அதை அவர்களிடம் ஒப்படைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த மகாலயபட்சம் ஆரம்பிக்கும் நாள் அன்னையிலிருந்தே நம் முன்னோர்களை அவரவர் விருப்பமான இடத்திற்கு இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்ட்டு யமதர்ம ராஜா அனுமதிக்காத டைமில் கூட இந்த மகாலயபட்சத்தில் நம் முன்னோர்கள் அங்கங்கே போய்க்கலாமா அப்படின்னு வரலாறில் சொல்லப்படுது. அதன்படியே நம் முன்னோர்கள் அனைவரும் மகாலயபட்சம் இந்த 15 நாட்களுமே நம் இல்லம் தேடி வருவாங்க. அதனால இந்த 15 நாட்களும் நம் வீடை நல்ல சுத்தபத்தமாக வச்சு முன்னோர்களை வணங்கி வந்தால் நம் வாழ்க்கை விருத்தியாகும். இப்போ உள்ள தலைமுறை பல பேருக்குமே நம் தாய் தந்தை இவங்களோட பேரை தவிர மற்ற யார் பேருமே தெரியாது. ஆனால் இந்த மகாலயபட்சத்தில் கண்டிப்பாக நம்ம முன்னோர்களோட 3 தலைமுறையினர் பேரையாவது உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களோட பேர் எல்லாமே தெரியும். இப்போ மகாலயபட்ச அதோட பலன்கள் சொல்லி பார்க்கலாம். இப்போ மகாலயபட்சம் முதல் நாள் பிரதமை திதி. அந்த நாளில் நாம் வழிபாடு செய்யும்போது பித்ரு தோஷம் நீங்கும்.
2ஆம் நாள் துதியை திதி, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 3ஆம் நாள் திருதியை திதி, மன அமைதி பெறலாம். 4ஆம் நாள் சதுர்த்தி திதி, தெய்வீக தன்மை மேலோகும். 5ஆம் நாள் பஞ்சமி திதி, இல்லத்தில் ஐஸ்வர்யம் சேரும். 7ஆம் நாள் சப்தமி திதி, சிறந்த பதவிகளை அடைவீங்க. 8ஆம் நாள் அஷ்டமி திதி, ஆன்மா முக்தி பெறும். 9ஆம் நாள் நவமி திதி, திருமண தடை அகலும். 10ஆம் நாள் தசமி, விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். 11ஆம் நாள் ஏகாதசி, படிப்பு கலைகளில் தேர்ச்சி கிட்டும். 12ஆம் நாள் துவாதசி, பொருளாதாரம் உயரும். 13ஆம் நாள் திரையோதசி, தீர்க்காயுள் கிடைக்கும். 14ஆம் நாள் சதுர்தசி, ஆரோக்கியம் மேம்படும். 15ஆம் நாள் பார்க்கும்போது சகல சௌபாகியம் பாக்கியம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அந்த நாள் தான் மகாலய அமாவாசை. முன்னோர்கள் ஆசி வழங்கும் நாள் தான் இந்த மகாலய அமாவாசை. அந்த நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நாம் அனைவரும் அந்த நாளில் நம் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து ஆசியை பெறுவோம். நன்றி.